தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. சார், மிக 2 நாட்களுக்கு முன்னதாக உங்களுடைய ஒரு கட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்களும் அதற்கு அந்த காயப்பட்ட பெண்ணுக்கு நீங்க ஒரு வருத்தமும் தெரிவித்திருந்தீங்க. மேலும் இப்போ நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. திரு விஜய் மற்றும் திரு ஆதவ் அர்ஜுனா மீது எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க குடுத்திருந்தீங்க. அதே போல எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு கடிதம் நீங்க எழுதியிருந்தீங்க. ஸோ இப்பவும் உங்களுக்கு த்ரெட்டன் கால்ஸ், த்ரெட்டன் மெசேஜஸ் வந்துகிட்டு தான் இருக்கா? இன்னமும் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க? இப்போவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை கால்னு பாருங்க. வந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அரிசியாக கிட்டத்தட்ட 1000 காலுக்கு மேலே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோ கால் வந்துக்கிட்டே இருக்கு. த்ரெட்டனிங் கால்ஸு, த்ரெட்டனிங் மெசேஜஸ்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, அசிங்கமாக போடக்கூடிய வாட்ஸ்அப் ஆடியோ கால்ஸ், ஆடியோ மெசேஜஸ்ஸு, இதெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஒரு வன்முறை கூட்டத்தை, ஒரு ரவுடி கூட்டத்தை, ஒரு பணம் கொடுத்து ஒரு கால் சென்டரை உருவாக்கி, அந்த கால் சென்டர் மூலமாக வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற லாட்ரி சுரண்டல் மன்ன ஆதவர்ஜுனா அந்த பணத்தை வச்சு விஜய் ஒரு கால் சென்டர் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த கால் சென்டர் ஆதவர்ஜுனா மூலமாக நடத்தக்கூடிய கால் சென்டரில் உட்காந்துக்கிட்டு ஓப்பனாக கால் பண்ணி த்ரெட்டனிங் மெசேஜ் த்ரெட்டன் பண்ணுறான். நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 மணிக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி கூப்பிடுறான்? திட்டமிட்டு உங்களுடைய எண் பரப்பப்பட்டு அதன் மூலமாக கூப்பிட்டு கால் பண்ணிவிட்டு ஒரு கால் சென்டர் போட்டு கொலை மிரட்டல் விடுறான். அப்படின்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா? என்ன இருக்குது? போலீஸ் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? போலீஸ் இருக்கா? சட்டம் ஒழுங்கு இருக்கா? அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? ஒரு கால் சென்டர் அலோவ் பண்ணலாமா? ஒரு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நேரத்தில் ஒரு கால் சென்டரை வைத்து கொண்டு எதிர்த்து கருத்து சொல்லுவவங்கள கொலை மிரட்டல் விடுறான், வாட்ஸ்அப் காலில் மெசேஜ் அனுப்புகிறான், சோசியல் மீடியாவில் தப்பான கருத்துக்களை பரப்புகிறான். இத்தனையும் அலோவ் எப்படி பண்ணுவாங்க? அப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற கால் சென்டரை விஜய் நடத்தக்கூடிய அந்த கால் சென்டரை மூடணுமா இல்லையா? திரு பொன்ராஜ் அவர்களுடைய அந்த கருத்து தவறாக இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும். நிச்சயமாக சட்டத்தின் முன் நீங்கள் நிரூபிக்க போறீங்க. அதை நான் நிரூபிச்சுட்டு போறேன். நிச்சயமா அவன் விஜய் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? என் தாய் தங்கைகளை, தாவேகா பெண்களை ஒரு ஒட்டுமொத்தமா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்ப நான் சொல்லாததை நீ எப்படி சொல்லலாம்? நீ இப்ப சொல்லாத நீ சொல்லியிருக்க. நல்லா கேளு, என்னோட வீடியோ நல்லா கேளு. யார சொல்லியிருக்கேன்? நீ ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை, ஒரு திருமண பந்தத்தை தாண்டிய உறவை வைத்திருக்கக்கூடிய ஒரு கள்ள உறவுக்கு நீ ப்ரொமோட் பண்ணுற. உன்னுடைய நடத்தையினால் நீ ப்ரொமோட் பண்ணுற. உன் மனைவி உன்னை பற்றி டைவர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணி 2021 இருந்து இவர் ஒரு நடிகையுடன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறார். இதை கண்டுபிடித்து நான் சொன்னதுலேருந்து எனக்கும் அவருக்கும் தகராறு, சண்டை, என்னை கொடுமைப்படுத்துகிறாரு. இவர்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும், ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பெட்டிஷன் போட்ட 3வது நாள் என்ன பண்ணுற நீ? எந்த நடிகையை உங்கள் குற்றம் சொன்னாங்களோ அதே நடிகையை புது மாப்பிள்ளை புது ட்ரெஸ்ஸில் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் 2 பேரும் போய் ஒன்றா இறங்கி ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிறீங்க. கட்டிய மனைவி சங்கீதா, நீ கூட போகிறது ஒரு நடிகை. அப்போ நீ என்ன ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவன்? நீ சினிமா நடிகராக இருந்தால் பரவாயில்ல, நீ எத்தனை பேர் கூட இருக்கலாம், அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ ஒரு கட்சியினுடைய தலைவன். நீ தனிப்பட்ட ஆளாக இருந்தால் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், சட்டம் தன் கடமையை செய்யும். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருந்துக்கிட்டு உன்னை ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான பேர் இருந்துட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விளிமியங்களை நீ கற்றுக் கொடுக்குற? அப்போ நீ எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை ப்ரொமோட் பண்ணுற. நீ பண்ண அடுத்த நிமிஷம் 2 வீடியோ வருது. நீ பண்ணிட்டு போன 2வது நாளில் உன் மேலே கிரிட்டிசிசம் வந்த உடனே பெரும்பாலான தமிழக பெண்கள் அதை பார்த்து முகம் சுளித்த பின்பு, தமிழக பெண்கள் மத்தியில் உனக்கு இருந்த பேர் கெட்டு போன பின்பு,
என் குழந்தை வந்து ஐசியூவில் இருக்குது, அந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு விஜய் தான் முக்கியம்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜயை பார்த்துட்டோமேன்னு ஒரு தாய் சொல்லுது. கரூர் விவகாரத்தில் கூட கரூர் விவகாரத்தில். ஓகே, இன்னொரு பொண்ணு சொல்லுது, விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற 9 பேரையும் விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு. இப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நீ வளர்க்குற? இது வரைக்கும் தங்கைகளே, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் அண்ணன் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்களை பேசாதீங்க, அது எனக்கு என்னுடைய ரெப்புடேஷனுக்கு பாதிக்குது. ஒரு அறிவுறுத்தலாம். அவர் நீ ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒரு ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னா இது பேசுவாங்களா? ஏன் பேச மாறாக என்கரேஜ் பண்றாரு? என்கரேஜ் பண்ற, நீ ப்ரமோட் பண்ற. ஏன்னா உன் கட்சிக்காரன் டிவிகே ஃபேன்ஸு அந்த கூட்டம், தற்கொலை கூட்டம் என்ன எடுக்குது போகுது, அதை வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புது புஷியானது மூலமா. நீ அதை பார்த்து ரசிக்கிற, ரசிக்க அண்ணன்ட்ட போய் சேர்ந்துருச்சு உங்க வீடியோ. அண்ணன் விஜய் அண்ணா கவனத்துக்கு போயிடுச்சு, அவர் ரொம்ப ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளைங்க இதே மாதிரி கல்ச்சரை பரப்புறாங்க. அப்போ திருமணத்துக்கு வீரிய பந்தம் சரி என்ற ஒரு சாதாரணப்படுத்துறது, அதாவது வந்து ஒரு தவறை சிம்பிளிஃபை பண்ணுறது, ஒரு தவறை வந்து ஒரு ஒழுக்கக்கேட்ட சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய வகையில் இந்த இளைஞர்களை மனோநிலையை மாற்றி வச்சிருக்கேன். அதாவது இந்த கல்ட்டு மனப்பான்மை எந்த அளவுக்கு சீரழிவை கொண்டு போய் விட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது. அப்போ வந்து அதில் வந்த கோபத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமுதாயம் கிட்டத்தட்ட 2 கோடி மாணவர்களை பார்த்து அப்துல் கலாம் கனவை விதைத்தார், டெவலப்டு இந்தியா விஷனை விதைத்தார், ஒரு நாலேஜ் எம்பவர்டு சூப்பர் பவராக மாற்றணும், இந்தியாவை மாற்றணும்னு கனவு விதைச்சார். 2 கோடி மாணவர்களை சந்திச்சு இந்தியா முழுக்க. நான் தமிழ்நாட்டில் மட்டுமே 50 லட்சம் பேரை நான் சந்திச்சிருக்கேன் கடந்த 10 ஆண்டுகளில். அப்துல் கலாமுடைய கனவை விதைச்சிருக்கோம். ஒரு எதிர்கால சமுதாயத்தை கனவுகளோட லட்சியத்தோட உருவாக்கணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு நடிகை வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களது கனவை சிதைக்கிறான், ஒட்டுமொத்த பெற்றோர்களது கனவை சிதைக்கிறான், ஒட்டுமொத்த கல்ச்சரை மாற்றுறான். சினிமானா ரவுடியைத்தான் லவ் பண்ணணும், ஹீரோயினா நினைக்கணும்னு நினைக்கிறா. எவனாவது கல்யாணம் பண்ணுறப்ப தாடி இல்லாமல் இருக்கானா? எல்லாம் தாடியை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவர் கல்யாணத்தில் சேவிங் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம காலத்தில். இப்போ எவனாவது தாடி இல்லாமல் இருக்கானா? எல்லா பேரும் தாடியோட இருக்கேன். ரவுடிசம் தான் ஹீரோயின். ஹீரோ வந்து யாரு? ரவுடி, தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் குடிக்கிறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன். இவனை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி படம் எடுக்கிறான், இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறான். எல்லா சினிமாவும் எதை நோக்கி போகுது? போதை மருந்து கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், ரவுடி கலாச்சாரம், தண்ணி அடிக்கிற கலாச்சாரம், சிகரெட் குடிக்கிற கலாச்சாரம், இத்தனையும் ப்ரமோட் பண்ணுது. ப்ரமோட் பண்ணி கோடி கோடியாக பணத்தை சம்பாரித்து நீ வந்து பல நடிகைகளோடு நீங்கள் சுற்றுறீங்க. நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் கெட்டுப்போ. ஆனால் ஒரு கட்சி தலைவன் வந்த பிறகு கொள்கை வழியாக வந்து அஞ்சலி அம்மாளையும் நங்கை வேலு நாச்சியாரையும் காமராஜரையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீ கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு நீ வந்து இங்கே வந்து கட்சி நடத்துகிறவன் பண்ணுற வேலையாக இது எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை ப்ரமோட் பண்ணுவேன். நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் லைஃப்பில். அதை வந்து பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க கெட்டு போய் வரிசையாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் கேட்கல இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ட்ரோல் பண்ணுறாங்க, வீடியோ வருது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை ஓட்டுறது வந்திருக்கா? விஜய்கிட்ட இருந்து வராட்டும் பரவாயில்ல, அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதை ஒரிஜினா போன்ற பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி விளங்கும் சொல்லுங்க? இல்லை தனிநபர் விமர்சனம் வேண்டாம். அப்புறம் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து சுரண்டல் நாட்டி மன்னனுக்கு பேர் என்னது? ஒரு முதலமைச்சரை முட்டாள்னு சொல்கிறவனுக்கு எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? முதலமைச்சரை முட்டாள்னு சொல்கிறவன் அவனை கண்டிச்சியா நீ? அப்போ நீங்கள் எல்லாம் பேசலாம், அதை எதையும் கண்டிக்க மாட்டேன். என்னையை மட்டும் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறேன். நான் சொன்ன வார்த்தை தப்பு, நான் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன் வார்த்தையை. சரி, வேற என்ன வார்த்தை சொல்கிறது? அதுக்கு சொல்லு. எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேராக வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லு? ஓகே, ஊடகங்கள்னு சொல்கிறான் டிவியில் பேசும்போதும். அதை வேணா கண்டிச்சிங்களா? ஈவன் ஹெச் ராஜாவே அதை சொல்லியிருக்காரு. ஹெச் ராஜாவே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சங்கராச்சாரியர் வெப்சைட்டில் போய் பாருங்கள். பெண்கள் புக்கு போட்டு பிடிஎஃப் ஃபைலில் லோட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அதை எடுத்தீங்களா? என்ன
ஏன் அங்கெல்லாம் உங்களுக்கு அறிவு போகாதா? அவர் சொன்னால் அதெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு நான் 10 வாரத்தையும் பொத்திட்டு உட்காந்துருப்பீங்களா? ஏன்டா இன்னைக்கு வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸு, டிவிக்கு ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் ஏன் குதிரையை முன்னால் விடுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறீங்களே, என்னை வந்து தரக்குறவா பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த அறிவு இல்லையா? ஏன் நீ போய் சங்கராச்சாரியர் வெப்சைட்டை பார்த்து எப்படி போட போச்சு நீ அப்படின்னு கேளு. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது மிகப்பெரிய தப்புன்னு போய் சங்கராச்சாரியரை போய் கேளு, மிகப்பெரிய தப்பா இல்லையான்னு நீ போய் கேளுமா. நீ ஒரு முன்னாள் கவர்னர் தானே, நீங்கள் போய் கேளுங்க. சங்கராச்சாரியர் வெப்சைட் முதல்ல நீக்கு அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துங்க. எப்படி போட போச்சுன்னு பண்ண முடியுமா? பண்ண தைரியம் இருக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். சரி, நீ என்னை மன்னிப்பு கேட்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தை சொல்கிறது? திருமணம் தாண்டிய பந்தத்தை ப்ரமோட் பண்ணுறான், அந்த வார்த்தைக்கு பதிலாக என்ன பண்ணுறது? அப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் வலிக்குதுல்ல, எங்கள் வீட்டில் பெண் இருக்காங்க, எங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி வலிக்குதுல்ல உனக்கு. ஓகே, அப்போ வலிக்கிறவனுக்கெல்லாம் என்ன வலிக்குது அப்படின்னா, ஐயோ நம்ம பெண்களை, நம்ம விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஆற்றாம தான்டா எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன வயிறுதுலேருந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியல, பெற்றோர்கள் வந்து சொல்ல முடியல பிள்ளைங்க கிட்ட. ஏன்னா அன்பு கொடுத்து வளர்த்துட்டாங்க பெண் பிள்ளைகளை. அப்போ அவள் வந்து பெண்களை சொல்ல முடியல அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எனக்கு எவ்வளவு பேர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த குரலை நீங்கள் சொன்னது எங்களுடைய குரலாக நீங்கள் ஒழிச்சிருக்கீங்கன்னு எத்தனை பெற்றோர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? நான் சொன்ன வார்த்தையை நான் மன்னிப்பு கேளுன்னு என்ன சொல்கிறீங்களா? நான் மன்னிப்பு கேட்குறேன். எப்போ கேட்பேன்? நீ மன்னிப்பு கேளு, நான் கேட்குறேன். உன் கட்சிக்காரன், டிவிகே கட்சிக்காரன் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு, டிவிகே பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு துன்பப்பட்டு நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது, குற்றச்சாட்டு வீடியோ. அத்தனை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட டிவிகே பெண்களிடம் நீ மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்பெல்லாம் கம்மன் இருந்துக்கிட்ட நீ ஆதாய சுதாடியா, நான் ஆதாய சுதாடியா? என்னை ஆதாய சுதாடின்ற பேர் வைக்கிற எவன்டா எழுதி கொடுத்தது உனக்கு ஆதாய சுதாடின்னு? நீ ஆதாய சுதாடியா, நான் ஆதாய சுதாடியா? சொல்லு. 41 பேர் இறந்துருக்காங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த பெண்களிடம், அந்த அம்மாவிடம், அந்த தங்கச்சிட்ட, அந்த பெண்களிடம், ஏன்னா கணவனை இழந்த பெண்களிடம், அப்பாவை இழந்த குழந்தைகளிடம் நீ மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். விக்கிரவாண்டியில் 3 பேர் 6 பேர் செத்தான், அந்த வீட்டு பெண்களிடம் நீ மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். மதுரையில் 3 பேர் செத்தான், அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். நீ விக்கிரவாண்டி, மதுரை, கரூர் உட்பட நாகப்பட்டினம், திருச்சி, நீ போன இடத்துல எல்லாம் காயம்பட்டவன் மட்டும் 400 பேர். அந்த காயம்பட்டு இன்னைக்கு வந்து வேலை செய்ய முடியாமல் கை கால் உடஞ்சி ஆக்சிடெண்ட் ஆகி வேலைக்கு தகுதி இல்லாத மாறி போய் கிடக்கக்கூடிய 400 பேருடைய பெண்களிடம் மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே, சரி. அது மட்டும் இல்லை, உன் கட்சிக்கார பொண்ணு தூத்துக்குடி இருந்து அஜிதான ஒரு பொண்ணு, அது வந்து உனக்கு பட்டிஷன் கொடுக்க வந்து இருக்கு. அந்த பெண்ணை காரில் தள்ளிட்டு போனவன் தானே நீ? காரில் இடித்து தள்ளிட்டு போனவன். அவங்க மருந்து சாப்பிட்டு போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணிட்ட போய் மன்னிப்பு கேளு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டுமா? நீ யாரெல்லாம் வந்து அவதூறு பேசுன, சீமான, சாட்டை துறைமுருகனை, சீமான், அத்தனை பேரையும் அவங்க குடும்பத்து பெண்களை அவதூறாக பேசுனீங்க. உன் கட்சிக்காரன் பேசுகிறானே, உன் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் பேசிச்ச, கால் சென்டர் பேசிச்ச, அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். ராஜேஸ்வரி பிரியாவை அவதூறு பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். ஜல்லிக்கட்டில் ஜூலியன் ஒரு பொண்ணு குரல் முழக்கம் கொடுத்துச்சு, பிக் பாஸில் நடிச்சிச்சு, அந்த பொண்ணு சொன்னதுக்கு அந்த பொண்ணை வந்து அவதூறு பேசுறீங்களே, அதுக்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்படி அவ எத்தனை பத்திரிகையாளர்களை நீ வந்து வசவாடி இருப்பீங்க உங்க ஆளு. அவனுடைய கமெண்ட்ல போய் சொல்லக்கூடாத வார்த்தைகளை, அவங்கள வந்து அவதூறு பண்ணீங்களே, அவங்களே அவங்க குடும்பத்தையும் போட்டு சோசியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணீங்களே, அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே, இதெல்லாம் விட்டுவிட்டு நீ எப்படி நீ வந்து ஒரு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சு கால் சென்டர் நடத்திக்கிட்டு கொலை மிரட்டல் விடுறான், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த கால் சென்டர் நடக்கலாமா? அதனால தான் நான் வந்து போலீஸ் கமிஷனருக்கு நேற்று பெட்டிஷன் கொடுத்துருக்கேன்.
தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். விஜய் மீதும் இந்த கால்சன் நடத்தக்கூடிய ஆதவ அர்ஜுனா மீதும் அவங்களுடைய அசோசியேட்ஸ் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கால் சென்டரை சீஸ் பண்ணணும். அவர்கள் மேலே சட்டப்படி குற்ற நடவடிக்கை 15 எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து பெடிஷன் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இங்கே சட்டம் ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு. சார், திரு விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் போய் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு கைது செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து முன் வச்சாரு. இது போல் பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முன் வச்சாங்க. காவல்துறை அப்படி ஏதேனும் உங்களை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதோட செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காவல்துறைக்கு நான் கைது செய்கிற மாதிரி எங்கேயாவது பேசியிருந்தா தானே இவங்க அன்புமணி வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. ஏன்னா அன்புமணிக்கு எதிராக நான் சில கமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அன்புமணியினுடைய ஊழலெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அவருக்கு என்னை எப்படியா அரெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில பிஜேபியை நான் எதிர்க்கிறதுனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அப்படி ரத்தம் கொதிக்குது. அந்த ரத்தத்தை அப்படியே கொஞ்சம் காஞ்சிபுரத்தில் திருப்பி சொல்லுங்கள். சைடில் கொஞ்சம் திருப்பி அந்த வெப்சைட்டை பார்த்து காஞ்சிபுரத்துக்கு முன்னால் போய் போராட்டம் நடத்த சொல்லுங்கள். ஓகே, இந்த தாவேக்கா மகளிர் அணியெல்லாம் என் மேலே எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, எல்லா மகளிர் அணி வீட்லேயும் போய் முதல்ல உங்கள் அண்ணன் வீட்டில் போய் போராட்டம் நடத்துங்க. முதல்ல மன்னிப்பு கேள்றான்னு, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நானே மன்னிப்பு கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பல விஷயங்கள் எடுத்திருக்கீங்களா சார்? அதுக்கு காவல்துறையிலிருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வருதா? இது வரைக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. நான் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சட்ட நடவடிக்கை அவங்க மேபி வேறு எல்லாம் பிஸியாக இருக்காங்களா இல்லைன்னு தெரியாது. நடவடிக்கை வரும்போது என்னுடைய ஆதாரங்களை அவங்களுக்கு கொடுப்பேன். நான் இது வரைக்கும் என்னை மிரட்டின ஃபோன் நம்பர்ஸ் லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜில் ஆடியோ மெசேஜ் போட்டவன் என்னுடைய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். சோசியல் மீடியாவில் என்னை அவதூறு பேசுகிறவன் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஆதாரம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து போலீஸில் காவல்துறைக்கு நான் கொடுப்பேன். கொடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். கண்டிப்பாக அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஒரு தற்கொலை கூட்டத்தை விஜய் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்றையிலிருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இனிமேல் எனக்கு அரசியல் எதிரி விஜய் தான். நீ தற்கொலை கூட்டத்தை உருவாக்கினா நான் தலைவர்களை உருவாக்க வேண்டாம், அதே இளைஞர்கள் மத்தியிலிருந்து. அதை வந்து உனக்கு சேலஞ்சாக பண்ணுறேன். நீ உன்னால் முடிஞ்சா நீ எந்த இடத்துல வேணாலும் நேருக்கு நேர் விவாதத்துக்கு வா, எந்த டாபிக்னாலும் பேசுவோம். ஓகே, உன்னால் பேசி ஜெயிச்சிட்டேனா ஓகே, நான் தமிழ்நாட்டை விட்டே போயிடுறேன்டா. அதாவது 1 to 1க்கு நீங்கள் பகிரங்க அறைவுகள் வா. ஆமாம், தமிழ்நாட்டை விட்டே போயிடுறேன் நான். வந்து என்கிட்ட நீ ஜெயிச்சிரு, நீ 1 to 1 நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடு. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்து. மிக்க நன்றி, தேங்க்யூ.